இறந்த முன்னோர்களை நினைச்சு நிறைய பேர் திதி கொடுப்பாங்க, நிறைய பேர் தர்ப்பணம் பண்ணுவாங்க. பொதுவா 3 ஆண்டுகள் ஒரு அப்பாவோ இல்ல அம்மாவோ இறந்துட்டாங்கன்னா 3 ஆண்டுகள் குறைஞ்சது அந்த வீட்டுல பிறந்த பிள்ளைகள் ஒற்றுமையா இருக்கணுமா. 3 ஆண்டுகள் இல்லாட்டி குடும்பம் சின்ன பின்னமாகப்படுகிறது அப்படின்றாங்க. பித்ரு கர்மா, பித்ரு சாபம், பித்ரு சுபச்சம் அப்படின்றத பல விஷயங்கள் உண்டு. ஒரு தாயோ தந்தையோ இறந்து விட்டார்கள் என்றால் 5 பிள்ளைகளும் ஒன்னா சேர்ந்துதான் திதி கொடுக்கணும், தர்ப்பணம் பண்ணணும், சாவை எடுத்து போடணும். இதுலயே ஈகோ பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா உங்களுடைய கடைசி கால வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கும்ன்றாங்க. பித்ரு கர்மா, பித்ரு சாபம். தயவு செய்து 3 ஆண்டுகளாவது இறந்த உங்களுடைய முன்னோர்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னா ஒற்றுமையா தூக்கி போடுங்க. நீ டெத்துக்கு வராம வச்சுட்டாலும் சரி, டெத்துல கலந்து கொள்ளாவிட்டாலும் சரி, அந்த பாவ கர்மா உன்னை சும்மா விடாதுன்றாங்க. கடைசி காலம் ரொம்ப கொடுமையா இருக்குமா.